ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது நான் ஃபுல் டே விலாக் ஆஃப் விநாயகர் சதுர்த்தி. காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு முதல் வேலையாக நம்ம போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. மார்க்கெட் ஃபுல்லாக போய் பார்த்தோம். நிறைய கலரில் நிறைய டிசைனில் வேறு மாதிரி இருந்தார். ஸோ நாங்கள் இது சிம்பிளாக சின்னதாக நாங்கள் வாங்கினோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மயிலோடு சேர்ந்துருப்பார். முருகரும் விநாயகரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் வாங்கினேன். பிள்ளையார் எப்படி இருக்கார் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா 120 130 அதுக்குள்ளே தான் வந்துச்சு. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட்டு பிள்ளையாருக்கு தேவைப்படுற தோரணம், அதுக்கப்புறம் மாலை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் போன விலாகில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இந்த ஸ்டிக்கர் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோஸ் அதெல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சுருந்தேன். சைடில் அம்மா சுண்டல் சாமிக்கு தேவைப்படுற படைக்கிறதுக்கு பாயாசம், சாம்பார், ரைஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாமே அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு கொழுக்கட்டை மட்டும் வேக வச்சுட்டு வந்துட்டேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் இட்லி குண்டாவில் போட்டு வேக வச்சிங்கன்னா அப்படியே ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்துடும். நல்லா இருந்துச்சு, ஆனால் செம்மையாக இருந்துச்சு கொழுக்கட்டை. என்னோடய ஃபேவரேட்டாக தான். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணி அதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. பூஜை ரூம் இதுதான் எங்கள் பூஜை ரூம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கவும். அதுக்கப்புறம் அந்த தோரணம்லாம் வாங்கினல அதெல்லாம் வாசலில் 2 சாமி நம்ம விநாயகர் வச்சுருக்கோம், அங்கே 2 வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு சிம்பிளாக இருந்தாலும். அடுத்து நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. எனக்கு அந்தளவுக்கு விளக்கேற்ற தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு சைடில் அம்மா கிட்ட நிறைய திட்டு வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது இந்த டே. அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் கேட்டுட்டு பாட்டெல்லாம் வச்சுட்டு விநாயகர் பாட்டு வச்சுட்டு ஒரு டிவோஷ்னல் மூடாகவே அந்த டே நாங்கள் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை சாப்பிட்டது, உருண்டை சாப்பிட்டது, இது எல்லாமே அந்த டே ஒரு பிளஸ்ஃபுல்லாக மாற்றுச்சுன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டில் சாமி கும்பிட்டு அந்த டே பாதி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் தூங்கிட்டேன். ஈவினிங் கிட்ட ஆகிடுச்சு. ஈவினிங் எங்களோட கோவில் இருக்கும் வெளியே எங்களோட ஸ்ட்ரீட்டில். அந்த கோவிலில் வெடிச்சு சாமியெல்லாம் அலங்கரித்து ஊர்வலம் கூப்பிட்டு போனாங்க. இவ்வளோ தான் இந்த டே விலாக். இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. ஸோ விநாயகர் சதுர்த்தி இஸ் ஓவர். நெக்ஸ்ட் விலாகில் உங்களை நான் பார்க்குறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி லைஃப் ஸ்டைல். டாட்டா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வரேன்.